நீட் தேர்வு எழுதிய 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான கருணை மதிப்பெண்களை தேசிய தேர்வு முகமை திரும்ப பெற்றது. நீட் தேர்வு எழுதிய மாணவர்களில் 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கருணை மதிப்பெண்களை ரத்து செய்ததுடன் தேவைப்பட்டால் மறுதேர்வு நடத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுப்படி 1563 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை திரும்ப பெறுவதாக தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 1563 மாணவர்களுக்கும் ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொது அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை வைத்து அரசியல் செய்வது காங்கிரசின் பழைய வழக்கம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடுமையாக விமர்சித்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டி இருந்த நிலையில் பதிலடி கொடுத்துள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வில் எந்தவிதமான முறைகேடு, ஊழல், வினாத்தாள் கசிவு போன்றவை தொடர்பாக உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் ஆதாயம் அடைவதற்கு பதிலாக இந்தியாவின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் சாடியுள்ளார். அதோடு உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி நீட் தேர்வு விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க தேசிய தேர்வு முகமை உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வின் கருணை மதிப்பெண்களை ரத்து செய்வதன் மூலம் சமீபத்திய நீட் தேர்வு ஊழலிலிருந்து வெளியேற மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலங்களின் உரிமையை பறித்த பிறகும் விதிமீறல்கள் மற்றும் தொழில் சார்ந்த முறையில் தேர்வுகளை நடத்துதல் போன்ற முக்கிய பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்ப அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திறமையின்மையையும் லட்சக்கணக்கான மாணவர்களின் வேதனையில் அக்கறையின்மையையும் கண்டிக்கும் அதே வேளையில் MBBS படிப்புகளுக்கான தேர்வு முறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகளின் பங்கை மீட்டெடுப்பதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.